வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மார்க்கெட்டில் எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸுமே ரொம்ப அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு பிராண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இன்னும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு தான் நத்திங். ஏன்னா நத்திங்கில் நான் 4A சீரிஸை பற்றி பேசலை, பட் நத்திங்கில் நான் ஃபோன் 3 பற்றி பேசுகிறேன். ஃபோன் 3 இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு ஃபோனாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரைஸுக்கு அது என்ன மாதிரியான ஒரு ஃபீச்சரோடு வந்து நிற்கிது, ஸ்பெசிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரைஸ் அப்படின்னும் போது அது வந்து வின்ஸ். ஸோ பிராண்டுக்கும் ஒரு பக்கம் வின். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லாட்டி என்னன்னு தெரில, பட் மக்களுக்கு வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நத்திங் தரப்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ன்னு சொல்லணும்னா நத்திங் ஃபோன் 3. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேங்க. நத்திங்கோட ஃபோன் டிசைன்ஸ் எப்பயுமே யூனிக்காக இருக்கிறது என்னமோ உண்மைதான். வித்தியாசமாக இருக்கும். க்ரௌடட் பிளேஸ்லலாம் நீங்கள் நத்திங் ஃபோனோட போனீங்கன்னு வைங்களேன், துண்டாக தெரியும். நீங்கள் ஃபோன் பேசுனீங்கனாலும் சரி, கையில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஒரு சில கலர்ஸ் எல்லாமும் யூனிக்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நத்திங் வந்து என்றைக்குமே மாஸ் தான். ஆனால் ஒரு சில டிசைன்ஸ் வந்து அப்படியும் இருக்கலாம். அது வந்து சப்ஜெக்ட் டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸில். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம தெரியலங்க. ஃபோன் 1 செம ப்ரீமியமாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்ல பில்டு குவாலிட்டி, சூப்பர் மெட்டீரியல்ஸ் தான். ஃபோன் 2 இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது, கையில் பிடிக்கிறதுக்கு அந்த டிசைன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபோன் 2A அது என்னமோ தெரில, ஒரு ரோபோ மாதிரி அழகாக ஒரு ரொபாட்டிக்காக ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவரி பண்ணிச்சு. 2Aல ஒயிட்டெல்லாம் வந்து அற்புதமாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் இன்னும் கிளிஃப் லைட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இன்னும் செமையாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சொல்ல போனால் 4A ப்ரோ கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. 3A ப்ரோவை விட எனக்கு 4A ப்ரோ பிடிச்சிருக்கு. 2A தான் இன்னும் அப்படியே கொஞ்சம் பெட்டரானது, 3Aன்னு சொல்லலாம். 2A வந்து கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் அந்த மாதிரியான ஒரு பில்டு, ஆனால் வெயிட் அதுக்கேற்ற மாதிரி செம்ம லைட்டாக இருந்தது. அப்படியே நம்ம 3A போனோம்னு வைங்களேன், ப்ரீமியம் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அண்ட் டியூரபிலிட்டியும் கொஞ்சம் கொஸ்டினபிளாக மாறுதுன்னு வைங்க. ஏன்னா பேக் கிளாஸ்னால் கீழே விழுந்தால் உடையிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அண்ட் அந்த டென்ட் ஸ்கஃப்லாம் ரொம்பவே ஈஸியாக அதில் ஆச்சு. இத்தனைக்கும் பிளாஸ்டிக் ஃப்ரேம், ஆனால் பேக் கிளாஸ், வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ 3Aவும் நல்ல டிசைன் தான், பட் 2A ஒரு க்யூட்டான டிசைன், ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஃபீலை கொடுச்சு. 4A ப்ரோ 3A ப்ரோவை விட எனக்கு 4A ப்ரோவோட டிசைன் பிடிச்சிருக்கு. 4A ப்ரோவில் எனக்கு இருக்கிற ஒரே ஒருத்தனை தெரியுமா, 4A ப்ரோ வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற டிவைஸ் தான், நல்ல பில்டு எல்லாமே ஓகே. அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ. எப்படி சொல்கிறேன்னா, பின்னாடி நான் கண்ட்ரோல் கூட சரி விடுங்க, கண்ட்ரோல் கூட வேணாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் பிக்சல்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் டே ஒன்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி எனக்கு 4A ப்ரோவும் பிடிக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் டிசைன் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, பேப்பரில் ப்ளஸ் பர்சனலாக நம்ம டிவைஸை வாங்கினதுக்கப்புறம் நமக்கு என்ன டெலிவர் ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து 3 மேக்ஸ் மோர் இம்பேக்ட். ஸோ 3 இப்போ எப்படி இருக்குது அதை எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகுது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன், கமெண்ட் செக்ஷனில் காக்காரட்டுன்னு இருப்பான் இல்லையா ஹரி, அவன் வந்து ஒரு டேட்டா அனுப்பியிருந்தான் ட்விட்டரில். என்னடான்னு பார்த்தா, இந்த மாதிரி ரெடிட்டில் பார்த்தேன்னே நத்திங் ஃபோன் 3ல கொஞ்சம் பிரச்சனைன்னு யாரோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே, அந்த போஸ்ட் பார்க்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கான்டெக்ட், அதாவது என்ன டிமாண்ட், ஒரு யூசர் வந்து அந்த டிவைஸ் மேலே என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, ஒரு யூசர் வந்து அந்த டிவைஸை எந்த ஆஸ்பெக்டில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒன் ப்ளஸ் 13 லாஸ்ட்டு ஃபோன் வித் ஹேசல் பிளாட் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு யூசர் என்ன பண்ணுறாருன்னா, 1+13 டெய்லி டே டு டே யூஸ்க்கு காலங்கத்தில் எழுந்திரிப்பார், சார்ஜரில் மட்டும் சல்லுன்னு சார்ஜ் ஆகிடும், எடுத்து கிளம்புவார், ஆஃபீஸ் போவார். ஆஃபீஸ் போகிறது கேப்லேருந்து நேராக ஆஃபீஸில் போய் இறங்குறாரு, அங்கே போகிறாரு, திரும்ப சாயங்காலம் கேப் பிடிக்கிறார், திரும்ப நேராக வீட்டுக்கு வராரு. ஸோ இதுக்கடையில் அவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, கேமரா பக்கமே ஒரு ஒதுங்கிறது இல்லைன்னு வச்சுக்கலாம். ஃபோன் கால்ஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், அண்டு கேமிங் அண்டு வீடியோ, சரியா, மீடியா. ஸோ இதுதான் அவரோட யூஸ். அப்போ கேமராக்குள்ளேயே அவர் போகல. ஸோ இப்போ இவர்கிட்ட கேட்குறேன், எப்படி ப்ரோ இருக்குது, ஃபோன் வாங்கி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னா, ப்ரோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ, எனக்கு ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது, முன்னையோட இப்போ ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், இப்போ எனக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே ஒரு க்ளூ என்ன கொடுத்தேன், அவர் கேமரா யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அவரோட டிமாண்ட்ஸை ஃபுல்லாக வந்து இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கிறது அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. அவர் இத்தனைக்கும் வந்து மல்டி டாஸ்கர் கூட இல்லைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா கலர் ஓஎஸை பொறுத்த வரைக்கும், ஆக்சிஜன் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேம் மேனேஜ்மெண்ட்டில் அக்ரெசிவாக இருப்பாங்க. பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக அக்ரெசிவாக இருக்கிறனால நம்ம 2-3 அப்ளிகேஷன் தாண்டி சில சமயங்களில் போகும்போது, கேப் விட்டு திரும்ப போகும்போது ரெசியூம் ஆகும்போது கில் ஆகி ரெசியூம் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். சரி, அது கூட அவருக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் இப்படி சொல்லியிருப்பார். இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறல ப்ரோ, எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஒரே ஒரு காம்ப்ரமைஸு, எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு இன் த காஸ்ட் ஆஃப் என்னென்னா, முன்னே வந்து 8.5 மணி நேரம் அந்த மாதிரியே சுட்டி வந்துச்சு ப்ரோ, இப்போ ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபோன் நல்லா இருக்குது, இப்போ 7.5 மணி நேரம் வருது, இப்படி சொல்லுவாங்க. இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எப்பயுமே கேமரா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாருன்னா, அவர் வந்து அவரோட ட்ராவல் ஸ்டைலே வந்து கேமராவை பயன்படுத்துகிற மாதிரியான நிலைமை ஏற்படுத்துதுன்னு வைப்போம். வீட்டிலேருந்து நடந்து போகிற வழியெலாம் மார்க்கெட்டு, அப்படியே நேராக போய் ட்ரெயின் ஏறுறாரு, ட்ரெயின் ஏறி எங்கேயோ போகிறாரு,
திரும்ப பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறாரு, ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகிறாரு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா டீமில் இருக்காருன்னு வைப்போம். அப்போது கண்டிப்பாக ஒரு கேமரா யூஸ் பண்ணுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் டே 1 எப்படி இருந்தது தெரியுமாண்ணே, ஃபஸ்ட்டு வரும்போது கேமரா நல்லா இருந்ததுண்ணே, போக போக கூட ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே, மேஜர் அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் கேமரா வந்து மண்ணா போச்சுண்ணே, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, போஸ்ட் ப்ராசஸிங் நல்லா இல்லை, மூஞ்சிக்கு பவுடர் போட்டு விடுதுண்ணே பாதி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு குறைய எடுத்து சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஃபோன் 13 அது OnePlus 13 இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னொருத்தருக்கு டிகிரேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஒரு ஃபோனில் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி யூசர் அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அதே ஃபோன் ஒருத்தருக்கு இம்ப்ரூவ், அதே ஃபோன் ஒருத்தருக்கு டிகிரேட். ஸோ இதை தான் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், உங்கள்கிட்டையும் நீங்கள் ஃபோன் 3 வச்சுருக்கலாம், உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்டை ஃபோன் 3 ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிடுறேன். அப்போ மீடியா சென்ட்ரிக்காகவும் கேஷுவல் கேமரா ரொம்ப லைட்டாக மட்டுமே கேமரா யூஸ் பண்ணுவேன், மீடியாவுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், ஃபோன் கால்ஸ், சோஷியல் ஆப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நத்திங் ஃபோன் 3 வாங்கலாமான்னு கேட்கும்போது இதே கேட்டகரியில் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்கிறாரு சூப்பரு வாங்கலாம். இன்னொருத்தர் வர ப்ரோ கேமிங்காக தான் ப்ரோ நான் நத்திங் ஃபோன் 3 வாங்க போகிறேன், இந்த பட்ஜெட்டில் 8S Gen 4 வித் ஒரு மாதிரி கூல் லுக்கிங் டிவைஸ் ப்ரோ, கேம் ஆனால் கண்டிப்பாக ஆடுவோம் ப்ரோ, கேமிங்க்கு நல்லா இருக்குமானா ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கி ஒரு கேமிங் ட்ரை பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். அப்போ நம்மளால் வந்து என்ன பண்ணுவார்னா, ஓகே டிவைஸ் நல்லா இருந்ததுன்னு பார்த்தேன், சரி கேமிங்க்கு செட் ஆகலையா, ஓகே ப்ரோ நான் கேம் கண்டிப்பாக ஆடுவேன், அதனால் எனக்கு வேணாம், நான் வேறு ஏதாவது ஆப்ஷன் போகிறேன். ஸோ இதுதான் இந்த மெச்சூரிட்டியாக தான் பார்க்குறேன். ஓகே சரி, நம்மளால் அனுப்பின போஸ்ட் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் அது வந்து அந்த கான்டெக்ஸ்ட் அப்போ தான் புரியும். இந்த பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நல்லா இருக்குங்க. பார்ஷியலாக வந்து ஸ்க்ரீனில் எந்த பகுதி மட்டும் ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியுது. தேங்க்யூ ஒன்னிஐ, நல்லாயிருக்கு இந்த ஆப்ஷன். ஓகே ஸோ ரெட்டிட்டில் நத்திங் டெக் அப்படிங்கிறது கீழே NP3 ஆஃப்டர் அ சிங்கிள் இயர் டிஸப்பாயிண்டட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார். அவர் என்ன டிஸப்பாயிண்ட் ஆகிருக்காருன்னு பார்ப்போம். எனக்கும் வந்து அது ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக அவன் டைட்டில் தவிர நான் எதுவும் படிக்கலை. ஐ வாஸ் ஆல்வேஸ் அ நத்திங் டிஃபெண்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த டிஃபெண்டர் அது என்னது ரேஞ்ச் ரோவர் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம அது வேலைக்கே ஆகாது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, பிக்சல் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லலாம், ஆனால் அதுக்காக பிக்சலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி பூசி மொழிப்பிக்கிட்டோ இருந்தேன்னு வைங்களேன், அது எங்கேயுமே இம்ப்ரூவ் ஆகாது. நீங்கள் எல்லோரும் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், அண்ணே அதான் டென்சர் கேவலமாக இருக்குது, நம்ம எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஸ்னாப் ட்ராகன் போக சொல்லி, அது வந்து கம்ப்ளீட் விஷனே டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன டிமாண்ட் வைக்கலாம் தெரியுமா, டென்சர் தான் நீ யூஸ் பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதில் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கு வழியை பாரு, நல்ல மோடமாக தூக்கி ப்ளேஸ் பண்ணு, இல்லாட்டி நீயாவது ஒர்க் பண்ணி தொலை, இப்படிப்பட்ட டிமாண்ட்ஸ் நம்ம வைக்கலாம். டென்சாரே வேணாம் எனக்கு வந்து நீ குவால்காமோட ஸ்னாப் ட்ராகனை வையின்னு சொன்னால் அது சில சமயங்களில் செட் ஆகாது. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்னாப் ட்ராகன் SoC வந்து மார்க்கெட்டில் சூப்பராக இருக்கிற டைமில் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஆப்பிள் ஐஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட மீதி பேர்லாம் எங்கேயோ இருந்தாங்க. NVIDIAவோட டெக்ரா ப்ராசஸர்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது, கேமிங் அடிப்படையாக எடுத்துக்கிட்டாலும் நிறைய இடங்களில் வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், அதுக்காக உடனே ஆப்பிள் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இல்லை எனக்கு NVIDIA மாதிரி ப்ராசஸர் வேணும், அது கூடனா NVIDIA மாதிரியான ஒரு ப்ராசஸர் வந்து ஆப்பிள் சிலிக்கான்லேயே வரும்போது தானே மாசு. ஸோ அந்த மாதிரி இப்போ டென்சார்லேயே வந்ததுன்னா நல்லாயிருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு வழி ஏதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் மற்றபடி ஜியோ வேலை செய்யலைன்னா அசிங்கம் தான், சார்ஜிங் ஸ்லோவாக இருக்குது, தெர்மல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அசிங்கம் தான், இதெல்லாம் பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த டிஃபெண்ட் பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லை. சரி அப்படி டிஃபெண்டராக இருந்த ஒருத்தர் அது பேரியரை உடச்சிட்டு வெளில வராரு, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஐ ஹவ் ஆல்வேஸ் லைக்டு மோஸ்ட் ஆஃப் தேர் டிசைன் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்போக் வித் எந்தூசியாசம் எனர்ஜி டு எவ்ரி ஒன் ஐ நோ அபவுட் நத்திங். இது எந்த கான்டெக்ஸ்டில் நடக்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. சரி என்னடா பேர் இது. ஐ ரைட் திஸ் வித் கிரேட் சேட்னஸ், அந்தளவுக்கு மன உளைச்சலுக்குள்ளே போயிருக்கார் போல். பாட் த நத்திங் ஃபோன் 3 ஆல்மோஸ்ட் an year ago, வாஸ் மோஸ்ட் எக்ஸைட்டட் த ஃப்ளாக்ஷிப் டிஃப்ரெண்ட் டிசைனு யாடா தெரியாது, ஏதோ பாட்டு பாடுறாரு போல். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் an year, ஓகே. மை ஃபோன் வாஸ் அரவுண்ட் 18% அண்ட் நவ் இட்ஸ் பீன் 1 hour சின்ஸ் ஐ பிளக்ட் இன் டு த சார்ஜர், ஹார்ட்லி 40%. அது 22% தான் சார்ஜ் ஏறிச்சா 1 hourல. நம்மளால் ஒரு வேளை சார்ஜ் போட்டு கேம் ஆடி இருப்பாரா? சரி அப்படிலாம் இல்லை, நீர்களே ஒஸ்ட் கேஸ் சினாரியோட எடுத்துப்போம். இவர் வந்து சார்ஜ் போடுறாரு, ஃபோனை யூஸ் பண்ணல, ஆனால் என்னடான்னு பார்த்தா ஒரு 60-65 வாட்டில் ஏற வேண்டிய ஒரு ஃபோன் வந்து 22% 1 hourல ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஹீட் வேவ் இந்த மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷனில் காமனுங்க. நம்ம என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படும். எந்த ஃபோனாக இருந்தாலும் என்ன பண்ணிட்டோம்னா சார்ஜிங்கில் வந்து ரொம்ப திணறதை நம்ம பார்த்துருப்போம். 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று என்விரான்மெண்டல் டார்ச்சரு, உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ரூயின் பண்ணலாம். அப்படி இல்லையா சில சமயங்கள் வந்து இங்கே பாருங்கள், HTC 1M8 ஸ்னாப் ட்ராகன் 810 அப்படிங்கிற அந்த ஒரு தலைவர் மட்டுமே வச்சு இதை
பொழந்து கட்டிட்டு இருந்தார். இந்த ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணும்போது 15 வாட் 18 வாட் தான் மார்க்கெட் ஸ்டாண்டர்டே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 15 வாட் 18 வாட் மாதிரியான சார்ஜுக்கே எங்கள் ஆள் வந்து நான் சூடாயிட்டேன், ஃபோனையே நான் சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன்னு சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து கூல் டவுன் ஆகிட்டு நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். ஃபோனே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்தளவுக்கு மோசமாகவும் இருந்தது. பட் இன்னைக்கு டேட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அன்றைக்கி இருந்த அந்த 810லாம் இன்றைக்கி இருக்கிற 4 சீரிஸ் சிப்பு எங்கேயோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ இவங்க எல்லாரும் கூலிங்கில் ஒர்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் யூஸ் பண்ணல, அதனால் என்னால் சொல்ல முடியாது, ஆன் பேப்பர் வச்சு சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக வந்து ரெட்மியில் K90 அல்ட்ரான்னு ஒன்று வந்திருக்கு, கூலிங் ஃபேனு, இப்போ 3D ஐஸ் லூப்பு எல்லாம் சேர்த்து செம்மையாக கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுறோங்க. ஏன்னா இப்போ இவர் இங்கே சொன்னது மட்டும் இல்லைங்க, நான் வந்து என்ன பண்ணேன், கால்பே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்லங்க. அதில் வந்து இந்த மாதிரி 4Bக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குன்னு போட்டிருந்தார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் அகர்வால் அப்படின்னு ஒருத்தர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட் வித் மை நத்திங் ஃபோன் 4ஏன்னு போட்டிருந்தார். ஏன்னு பார்த்தா உங்கள் கம்பெனி வந்து 1 ஹவருக்குள்ளே இந்த ஃபோன் சார்ஜ் ஏறிடும்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு 2 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால எல்லா ஃபோனுமே கொஞ்சம் கோளாராக தான் வேலை செய்யுது. அதுலேயும் ஐஃபோன்லாம் கூட என்ன பண்ணுதுன்னா ஒரு 70% அந்த மாதிரிலாம் வரும்போது சில சமயங்களில் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு 40%க்கு முன்னாடியே கூட ஃபோன் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, நான் அது கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா சார்ஜிங் ரெஸ்யூம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நின்றுது. இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸு சொதப்புது. சில ஃபோன் இப்போ பிக்சல்லாம் எப்படி தெரியுமா, சார்ஜிங் நான் இப்போ நிறுத்தினேன், நான் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு 3-4 மணி நேரம்லாம் ஏறுறதெல்லாம் கூட பார்க்க முடியுது. ஸோ என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர் தான். இதுக்கு தான் நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுக்காக கூலர் பற்றி பேசியிருப்போம். OnePlus கூலரில் ஸ்டார்ட் ஆகி கூலர் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது இந்த கூலர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம நட்பு வட்டாரத்துலேயே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது கூலர் போட்டு சார்ஜ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது. 1 ஹவருக்குள்ளேயே சல்லுன்னுலாம் நிறைய ஃபோன்ஸ் சார்ஜ் ஏறுது. அந்த ஃபோன் நார்மலாகவே 1.25 மணி நேரம் ஆகும்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த 1.25 மணி நேரம் அப்படின்னு பிராண்டு சொல்கிற அந்த டைமுக்குள்ளேயே கரெக்டாக ஆகிடுது, பக்காவாக ஆகுது, ஆனால் கூலரோட ஹெல்ப்போட சேர்ந்து. ஸோ இதான் ஃபேக்ட். அப்போது இனிமேல் வந்து பிராண்டு கொஞ்சம் கூலிங் மெக்கானிசம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்ளைஸ் டு ஆல், நத்திங் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டுமே வந்து கூலிங் மெக்கானிசமில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள் ஃப்ளிப்பு, இந்த ஃப்ளிப்லலாம் கூலிங் மெக்கானிசம் வீக்காக இருக்குங்க. இதையும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இந்த இடத்துலையாவது என்ன ஆகிடுதுன்னா, சரி ஃப்ளிப்பு அது இப்படி தான் இருக்கும் போல், சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இதுவே வந்து அப்படியே நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபோன்ஸ்குள்ளார வந்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, கன்சியூமர்ஸ் வந்து தின்னஸ்ட் ஃபோனு, லைட் வெயிட்டான ஃபோன் தான் எனக்கு வேணும்னு நினச்சா அப்போ என்ன ட்ரேட் பண்ணுறீங்கிறது புரிஞ்சுக்கணும். நான் இந்த திக்னஸ்க்கும், அதாவது திக்னஸ் வந்து எனக்கு ரொம்ப தின்னாக இருந்து அதே சமயம் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, பேட்டரி அடி வாங்கியிருக்கோம், அதே சமயம் கூலிங் மெக்கானிசம் அடி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுவும் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ரைட்டு. ஸோ அப்போ மொத்தம் சார்ஜிங் ஸ்லோவாகிடுச்சு ஒன்று. ரெண்டாவது என்ன ஆச்சுனே தெரிலங்க, இப்போலாம் வந்து சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஆனால் பேட்டரி கொஞ்சம் வேகமாகவே ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. மேபி ஒரு ரீசெட் பண்ணனான்னு ஒரு வார்த்தை இங்கே போடலை. டிவைஸை வந்து மேஜர் அப்டேட்டுக்கு வரமா ரீசெட் பண்ணியிருந்தாருன்னா சரியாக இருக்கலாம். அதே சமயம் பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகிருக்கும், 1 இயர் ஆகிடுச்சு இல்லையா, பேட்டரி ஹெல்த்தும் டிப்ளீட் ஆகிருக்கும். திஸ் ஹாஸ் பீன் அ டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் இஃப் யூ ஆர் ரிலீசிங் அ ஃப்ளாக்ஷிப், அது வந்து ஒரு 2 வருஷமாவது ஓடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் இதில் கூத்து என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் Galaxy M47 லான்ச் ஆகிருக்கு, 6 Gen 3 பவர்டு தான். 6 வருஷம் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். 6 வருஷம் அப்போ அந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, காலம் தான் பதில் சொல்லும். அப்போ பாருங்களேன், ஒருத்தர் வந்து விரக்தியில் எந்த அளவுக்கு ஒரு மனநிலைக்குள்ளே வராருன்னா, பிராண்டு 4 வருஷம் 5 வருஷம் அப்டேட் இப்போ எல்லாருமே நிறைய பேர் தராங்க. 2 வருஷமாவது கரெக்டாக கொஞ்சம் நல்லபடியாக வேலை செஞ்சதுன்னா சந்தோஷம், அந்த ஸ்மூத்னஸ்லாம் இருந்ததுன்னா சந்தோஷம்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருக்கு. ஓகே, அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்க்ரீன். மை ஸ்க்ரீன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ளாலெஸ். ஓகே, ஸ்க்ராட்ச் இல்லை, டென்ட் இல்லை, அதுக்கு சொல்கிறாரு. நவ் எவர் சின்ஸ் த லாஸ்ட் அப்டேட்டு டச் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஐ தென் ஹாவ் டு மேனுவலி லாக் த ஸ்க்ரீன் அண்ட் டர்ன் இட் ஆன் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் ஃபார் இட் டு ஒர்க் அகைன். எனக்கு இதை பார்த்து எப்படி திரும்ப ஃபீல் ஆகுது, அவருக்கு இவர் ரீசெட் பண்ணால் ஃபோன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் யூஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டம் யூஐயும் ஹோம் ஸ்க்ரீனும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்டர்லிங்கில் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நமக்கு சிஸ்டம் யூஐ ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆகிட்டு திரும்ப சில சமயங்கள் என்ன ஆகும்னா, சில ஃபோன்ஸில் சிஸ்டம் யூஐ கிராஷ்டுன்னே வந்துடும். கிராஷ்டுன்னு வந்துட்டு திரும்ப நார்மல் ஆகிடும். பட் சில ஃபோன்ஸில் அது கிராஷ்டுன்னு வரல அப்படின்னா எங்கேயோ ஒரு லூப்பில் போய் மாட்டோம். நம்ம ஸ்க்ரீனை லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஃபோன் லாக் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும், திரும்ப அன்லாக் ஆகி உள்ளே வராங்கன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த லூப் பிரேக் ஆகி திரும்ப நார்மல் ஆகலாம், திரும்பியும் அந்த பிரச்சனை வரலாம், திரும்ப நீங்கள் லாக் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது அந்த லூப் பிரேக் ஆகி நார்மல் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நத்திங்லன்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் நான் யூஸ் பண்ணும்போது எல்ஜி ஃபோனில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். திஸ் ஹேப்பன்ஸ் அட் டைம். அண்டு கஸ்டம் ராம்ஸில் அடிக்கடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான லான்ச்சர்ஸ்லாம் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணும்போது நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. பட் அகைன் திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். இது மேபி அவர் ரீசெட் பண்ணி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஐ எம் ஹாப்பி, இல்லை அடுத்த அப்டேட்டில் ஏதாவது ஃபிக்ஸ் ஆச்சுனாலும் ஹாப்பி தான்.
பட் இதுவும் ஒரு பாயிண்ட்டாக அவர் போட்டிருக்காரு. அண்ட் ஐ மீன் வாட் இஸ் ஆல் திஸ், என்னையா நடக்குதுங்க? என் கொஸ்டின் கம்யூனிட்டிக்கு என்னென்னா, இஸ் இட் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எந்த பிராண்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ்லாம் தரமாட்டாங்க ப்ரோ. நம்ம யதார்த்தத்துக்கு வருவோம். முதல்ல நீ நில்லு அப்புறம் சொல்லு மாதிரி நம்ம நிலைமை அப்படி ஆக்கிட்டாங்க. நீங்கள் வந்து 1000 விஷயங்கள் இப்படி சொல்லலாம். ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் பிராண்ட் வந்து 1 இயருக்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி எல்லாம் வந்து நமக்கு பண்ணி தரமாட்டாங்க. ரொம்ப ரேர். அதனால் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருக்கும். உங்களுக்கு கிடச்சதுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. பட் இவர் யாருன்னு தெரில, நம்மளே அவருக்கு தெரியாது. நம்ம கம்யூனிட்டி மெம்பர் எடுத்து கொடுத்தனால நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒன் மோர் திங், சடன்லி ஒன் ஃபைன் மார்னிங் த ஃபோன் வில் ஹீட் அப் சம்டைம்ஸ் டூரிங் த ஈவினிங். ஐ டோன்ட் நோ வாட் ட்ரிகர்ஸ் த நத்திங் ஃபோன் 3 பட் சம்ஹவ் நத்திங் ஃபோன் 3 ஹேஸ் சடன் பர்ஸ்ட் ஆஃப் ஹீட்டிங் 4 to 5 டைம்ஸ் ஒரு வாரத்தில் நடக்குது, எந்த ரீசனும் இல்லாமல் அப்படின்னு போட்டிருக்காரு. நத்திங் ஃபோன் 3 மட்டும் இல்லை, ஒரு சில ஃபோன்ஸ் திடீர்னு இந்த மாதிரி ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது உள்ளே போய் பேட்டரி கிராஃப்லாம் போய் பார்க்கும்போது தான் தெரியும், இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணது 13 நிமிஷம் 10 நிமிஷம், ஆனால் பேக்ரவுண்டில் ஆக்டிவாக இருந்தது கடந்த 5 மணி நேரம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து எதையாவது உறிஞ்சி கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்றோம். ஸோ அதனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணி என்றைக்குமே ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர். Heating thing can be quite annoying. Playing a pretty light game can still lead to you almost not being able to hold your phone. Andalauka. Also, I am annoyed that sometimes it just makes random notification sound or screen turns on without anything happening. Mind you, I have most notification disabled. Only important contacts set to actual pop-up notification. So this really bothers me. Although it's an OS issue, I am slowly losing hope. Random screen on notification sound with no actual notification similar on my nothing phone 2. அப்போ நத்திங் ஓஎஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஓஎஸ் லெவலில் ஃபோன் 2 ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன், ஃபோன் 2 ஸ்டில் ரன்னிங் ஸ்ட்ராங். ஸோ அப்போ ஒருத்தருக்கு பாருங்கள், இப்போது மேலே ஒருத்தர் ஒரு பிரச்சனை சொல்கிறாரு, கீழே ஒருத்தர் எனக்கு இன்னும் ஃபோன் 2 நல்லா இருக்குங்கிறார். அப்போது அவங்க என்ன மாதிரியான டிமாண்ட் வைக்கிறாங்கிறது இதுதான் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அடுத்து இன்னொருத்தர் வந்து ஐ அக்ரி சம்டைம்ஸ் ஐ திங்க் அபவுட் த பாசிபிள் அப்கிரேட் பாத் but my phone 2 still delivers the most waves. There are no logic reason to change it. I think I am going to keep it until next battery last. பரவாயில்லைங்க, ஃபோன் 2 நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஃபோன் 2ல வந்து எல்டிபிஓ பேனல் வரல பாருங்கள். நத்திங் ஃபோன் 3ல எல்டிபிஎஸ் தான். டியூ டு பேட்டரி பீயிங் அட் 65% ஆஃப்டர் ஜஸ்ட் 2 years. ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ், அது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாமே. ஐ ஹாவ் அ ஃபோன் 3 since a year and a half maybe. Works flawless and with every update it gets better. You might want to check your apps and those which consumes more battery. Run the optimize and see if this changes. Lagging and stutters are common in any Android phone. ஐயா காமன்லாம் கிடையாது, நான் சும்மா பெருமை பீத்துறதுக்கெலாம் சொல்ல. இந்த ஃபோன்லாம் வந்து எனக்கு ஸ்டட்டராகி நான் பார்த்ததே கிடையாது. Xiaomi 17 Ultra சைனீஸ் ஃபோன் வேறு. காமன் இன் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். இந்தியாவில் இருக்கிற ரோமோ குளோபலில் இருக்கிற ரோமோ மண்ணை கவுதா, சரி ஓகே ரைட்டு தெரிஞ்சுக்கிறேன். சைனீஸ் ரோம் தான் இதில் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஹைப்பர் ஓஎஸ் தான். இதில் நான் ஸ்டட்டர் பார்த்ததே இல்லை இன்னி வரைக்கும். சும்மா உட்காந்துட்டு இதுக்கு கம்பு சுற்றி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இது இத்தனைக்கும் இந்தியன் மாடலும் கிடையாது. அதை நான் திரும்பி அந்த இடத்துல பதிவிடுறேன். நான் வச்சுருக்கிறது சைனீஸ் மாடல். ஸோ அப்போ ஆண்ட்ராய்டை வந்து டேரெக்டாக ஆண்ட்ராய்டு காலை பிடிச்சி இழுக்கிறதுலாம் நியாயமற்ற செயல். அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஒன்றும் அவ்வளோலாம் லேக் ஆகலை, ஹேக் ஆகலை. இந்த மாதிரிலாம் ஹேங் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகிலாம் நிற்கலை. அது யார் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அது சில சமயங்களில் சில பிரச்சனைகள் வருது. அதனால் 19 ஆண்ட்ராய்டு அடிக்கிறது நியாயமற்ற செயல். அதையும் நார்மலைஸ் பண்ணுறாரு, ஆண்ட்ராய்டுனாலே லேக் ஆகுங்க அப்படின்னு. இதெல்லாம் நியாயமா? டபுள் செக் ஆன் வாட்ஸ் காசிங் த செட்டிங். சரி, இது எல்லாருக்குமே நம்ம சொல்கிறதா, நாமளும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, சார்ஜ் இஷ்யூ குட் பி ஆப்ஸ் யூ ஹேவ் இன்ஸ்டால்டு, டர்ன் ஆஃப் த டிவைஸ், கூல் த ப்ளக் சார்ஜர். நிறைய பேர் அது எப்பயுமே தான். ஒரு சிலர்லாம் வெறுத்து போய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஹீட் ஆகிற டிவைஸ்லாம் இடையில கூட வந்துச்சு. ஸ்னாப்ட்ராகன் 615 பேஸ்டு டிவைஸ்லாம் செமையாக ஹீட் ஆகும். நம்ம ஊரில் கூட Mi 4iன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, MI 4i. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ உண்டு. இந்த ஸ்னாப்ட்ராகன் 615 பேஸ்டு டிவைசஸ்லாம் கொஞ்சம் கோளாராக தான் பிஹேவ் பண்ணிச்சு. ஸோ அந்த டைமில் கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது சார்ஜ் போடுவாங்க. அப்பா ஏறி தொலையிட்டோண்டா அப்படின்னு. ஸோ அதெல்லாமும் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஒரு விஷயந்தான். ஓகே, ஸோ மொத்தம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. டிவைஸ் நத்திங் ஃபோன் 3 நல்லா இருக்கா? இந்த டீலில் வரக்கூடிய ஃபோன்ஸுக்கு மத்தியில் அப்போ நத்திங் ஃபோன் 3 நம்ம சஜஸ்ட் செய்யலாமா கூடாதா? தயவுசெய்து உங்களோட பொன்னான கருத்துக்களை மறக்காமல் பதிவிட்டு செல்லவும். அனைவருக்கும் அது யூஸ் ஆகும், எனக்கும் சேர்த்து தான். சரியா? பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? சரி, ஓகேங்க, ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம், பாய்.